ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டிகைகளை குறித்து நாம என்ன பண்றோம், அலசிட்டு வரோம் இல்லையா? நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு வரோம். 4 பண்டிகைகள் முடிந்து விட்டது இல்ல? சோ 4 பண்டிகைகள் முடிந்ததுனால அடுத்தது 5வது பண்டிகை. சோ 4 பண்டிகை என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணிடலாமா? சோ முதலாவது நம்ம பார்த்தது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை முதல் மாதத்துல 14ஆம் நாள் வருவது பஸ்கா பண்டிகை. அடுத்த நாளே புளிப்பில்லா அப்ப பண்டிகை வருது. அடுத்த நாள் சாரி முதற்கனி பண்டிகை. சோ இந்த 3 நாள் முதல் மாதத்துல வருது. வருஷத்தின் முதல் மாதமான ஆபீப் என்கிற ஒரு மாதத்துல வருது. இது இன்னொரு மாதத்தின் பேர் நிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிசான் மாதம் ஆபீப் மாதம் 2 ஒண்ணுதான். இதோடைய 14, 15, 16 இந்த 3 நாள்ல இந்த 3 பண்டிகைகள் கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் 50 நாள் கழித்து 3ஆம் மாதம் ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதாவது 50வது நாள் 50 நாள் கழித்து 4வது பண்டிகை. அது என்ன பண்டிகைங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை 50 பென்டேகாஸ்ட் அப்படின்னா 50 அப்படின்னு அர்த்தம். சோ 50வது நாள் கொண்டாடப்பட்டதுனால் அது கிரேக்க மொழியில இந்த பென்டேகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. சோ அந்த நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அந்த நாள்ல தான் சீனாய் மலையில அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அளிக்கப்பட்டது என்பது குறித்து பார்த்தோம். சோ பஸ்கா பண்டிகை, இயேசுவின் சிலுவை மரணம். அடுத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அவருடைய அடக்கம். அடுத்து முதற்கனி பண்டிகை, அவருடைய உயிர்த்தெழுதல். அடுத்து பெந்தகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியின் வருகை. சோ இந்த 4 பண்டிகைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போறது 5வது பண்டிகை. சரிங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 5வது பண்டிகை. இந்த பண்டிகைக்கு பேர் எக்கால பண்டிகை. ஹல்லேலூயா. இந்த பண்டிகைக்கு பேர் என்ன? எக்கால பண்டிகை. இதுக்கு ஹீப்ரு நேம் ரோஷ் அஷானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு இப்போ எல்லா 3 பண்டிகைகள், இதுக்கு முன்னாடி அந்த 4 பண்டிகைகள் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 பண்டிகைகளும் முடிந்து போன பண்டிகைகள். அதாவது இப்போ யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளை வைத்து சொல்லல. இயேசுவின் மரணம் முடிஞ்சு போயிருச்சு, இயேசுவின் அடக்கம் முடிஞ்சு போயிருச்சு, இயேசுவின் உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போயிருச்சு, பெந்தகோஸ்தே நாள் வந்தாச்சு, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்கியாச்சு. இதெல்லாம் முடிந்து போன பண்டிகை. இப்ப இதுக்கு மேல நாம பார்க்க போற 5வது பண்டிகை, 6வது பண்டிகை, 7வது பண்டிகை, இது 3ம் இனிமேல் வரப்போகிற பண்டிகைகள். இனிமேல் வரப்போகிற பண்டிகைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 4 பண்டிகைகள்லயும் நாம இல்ல. ஆனா இனிமே வர 3 பண்டிகைகள்லயும் நாம இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது நிறைவேறின 4 பண்டிகைகள், புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறின 4 பண்டிகைகள்ல நாம we are not part of that 4 feast. ஆனால் இதற்கு மேல வரப்போகிற 3 பண்டிகைகளிலும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னு நம்ம பொறுமையா சொல்றேன். சரிங்களா? அப்போ இதற்கான வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் என்ன இது பண்டிகைன்னு சொல்லி. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், இதுதான் அதோடைய பேஸ் வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ல இருந்து வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, நல்ல டேட் கவனிச்சுக்கோங்க, 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, இந்த மாதத்துக்கு பேரு திஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தின் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. சரிங்களா? அப்போ இந்த அதிலே 25வது வசனம், சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். சோ இது சிம்பிள் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில வேற எதுவும் பெருசா அவங்க சொல்லல. இந்த பண்டிகையில எக்காலம் ஊதணும். சரிங்களா? அவ்வளவுதான். எக்காலம் ஊதி கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதும், முழு நாளும் எக்கால சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
இதுதான் அந்த பண்டிகையுடைய ஒரு சாதாரண யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையுடைய அர்த்தம். அந்த இடத்துல எக்காலம் ஊதப்பட வேண்டும். இப்போ இதுல அப்புறம் நீங்க யோசிங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில இந்த பண்டிகைகள்லாம் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்த பஸ்கா பண்டிகையோ, இல்ல புளிப்பில்லா அப்ப பண்டிகையோ, இல்ல முதற்கனி பண்டிகையோ, பெந்தகோஸ்தே பண்டிகையோ, எல்லா பண்டிகைகளும் பொதுவான பண்டிகைகள். என்ன பண்டிகைகள்? பொதுவான பண்டிகைகள். ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல நாம பண்றது எல்லாமே தனிப்பட்ட பண்டிகைகள். அது நமக்காய் கொண்டாடப்படுகிற பண்டிகைகள். இந்த தேவாலயம் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். சோ முதலாவது பஸ்காவை பார்த்தோம் இல்லையா? பஸ்கா இஸ்ரவேல்ல எங்க கொண்டாடப்படுதோ எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆடை எடுப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்காய் சொந்த இரட்சகராய் ஆண்டவர் பலியானார் என்பதை நீங்க உணர்வதுதான் பஸ்கா. அந்த இடத்துல புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு எல்லாருமே கொண்டாடுவாங்க பழைய ஏற்பாட்டுல. ஆனா இப்போ நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புறது, அந்த புளிப்பில்லாத அப்பமா அந்த சரீரத்தை மாத்துறது தான் அந்த பண்டிகை. அப்போ எல்லாரும் அந்த அந்த வார்கோதுமையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆட்டி அந்த முதற்கடி பண்டிகை கொண்டாடுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் எனக்குள் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நானும் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு ஏந்திருப்பேன் அப்படின்னு நம்புறதுதான் அந்த முதற்கனி பண்டிகை. அப்போ பெந்தகோஸ்தே பண்டிகையில எல்லாம் என்ன பண்ணாங்க? கொண்டாடினாங்க. ஆனா இங்க தனியா எனக்குள் பரிசுத்தாவி வர வேண்டும், பரிசுத்தாவியானவர் எனக்குள் இறங்க வேண்டும் என்பதுதான் அந்த பண்டிகை. அப்போ அங்க கூட்டமா கொண்டாடிட்டு இருந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டுல தனியாய் நமக்கென்று பர்சனலாய் கொண்டாடப்படுகிற பண்டிகையாய் மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு பொதுவான பண்டிகை பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு. ஆனால் இங்கோ நமக்கு ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம இண்டிவிஜுவல் பர்சனலுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பண்டிகையாய் இருக்கிறது. சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5 பண்டிகை தான் பர்சனல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் 2 வந்து பொதுவான பண்டிகை தான் நமக்கே. ஏன்னா நம்ம கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்க போறோம் அடுத்த பண்டிகையில. சரிங்களா? அது நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ இப்போ இதுல எக்காலம் ஊதணும் அப்படின்றப்போ எக்காலம் இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம். எப்படி எக்காலம் எப்படி வந்து திராட்சை பழமோ, திராட்சை கொடியோ, ஒலிவ மரமோ, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலர்களோட அப்படி வாழ்க்கையில ஒரு ஒன்றி ஒன்றி போன ஒரு காரியம். அதுபோல இந்த எக்காலமும் ஒரு ஒன்றி போன காரியம். அவர்களுக்கு எது பண்ணாலும் இந்த எக்காலம் வேணும். எக்காலம் ஒரு அடையாளம். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க ஒரு போருக்கு தயாராகுறாங்க அப்படின்னா எக்கால சத்தம் வேணும். ஒரு அசம்பிள் ஒரு எல்லாரையும் கூடி வர செய்யணும் அப்படின்னா எக்கால சத்தம் வேணும். ஒரு இடத்துக்கு நடக்கணும், போய் புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு எக்கால சத்தம் வேணும். அவர்களுக்கு எல்லாமே இந்த எக்கால சத்தத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க. இன்னொன்னு, இது 5வது பண்டிகை. 5 அப்படின்னு சொன்னாலே 5 அப்படின்னு சொன்னாலே கிருபை அப்படின்னு அர்த்தம். கிரேஸ் இல்லையா? சோ இந்த பண்டிகையை நாம கொண்டாடணும் அப்படின்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை இஸ்ரவேலர்கள் கொண்டாடிடுவாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமா உலக வழக்கத்தின்படி கொண்டாடுவாங்க. ஆனா இந்த பண்டிகையை நாம கொண்டாடணும் அப்படின்னா அதற்கு கிருபை முக்கியம். ஏன்னா இது 5வது பண்டிகை. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த பண்டிகையை நம்மளால என்ன பண்ண முடியாது? கொண்டாட முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தார் இல்லையா? 4வது பண்டிகையில, பெந்தகோஸ்தே பண்டிகையில வந்தார் இல்லையா? இந்த 5வது பண்டிகையில அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல போயிடுவாரு. கிருபையின் காலம் முடிந்து விடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு நான் அப்புறம் வரேன் புதிய ஏற்பாட்டுல என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு கிருபைக்கும் இதற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. கிருபை இருந்தால்தான் இந்த பண்டிகை நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டாட முடியும். இந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சீனாய் மலையில இறங்குறப்போ எக்கால சத்தம் அது வாசிக்க வாசிக்க நீங்க 13ஆம் வசனம் வாசிங்க, 19, 13 வாசிங்கன்னா
எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்துல வரக்கடுவார்கள். 16ஆம் வசனம் சொல்லும், எக்கால சத்தம் உண்டாயிற்று, பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 19ஆம் வசனம், எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. அடுத்து 20:18 பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாத்தையும் அந்த எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டு அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார். அப்போ எக்கால சத்தம் கேட்டது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. சம்திங் இஸ் கோனா ஹேப்பன். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. அதற்கு முன் அடையாளம் தான் இந்த எக்காலம். அப்போ இந்த எக்காலம் ஒரு போருக்கு ஒரு அழைப்பு. இப்போ நமக்கு நிறைய எக்கால சத்தம் கேட்குதுங்க. இல்ல, எக்காலம்னா வேத வசனத்தை சொல்லுகிறவர்கள், எக்காலம் ஊதுகிறவர்கள். இப்ப நம்ம கேட்போம், பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது ஒரு எக்கால சத்தம் இல்ல. அப்ப போருக்கு, பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு எக்கால சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அசெம்பிள், வந்து நில்லுங்க, ஆண்டவருக்காய் போராடுவதற்கு வந்து நில்லுங்க. எப்படி வந்து ஆண்டவர் மோசே வந்து கேட்கும் பொழுது, தேவனின் பட்சத்துல இருப்பது, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு எக்கால சத்தம் கேட்குது. அப்ப ஆண்டவருக்காய் உறுதுணையாய் நிற்பதற்கு வந்து நிக்கணும். அடுத்து கால் டு மார்ச், அந்த கிளம்பி போவதற்கு, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதற்கு, பரலோகத்திற்கு போவதற்கு அந்த எக்கால சத்தம் ஒரு அறிகுறியா இருக்கிறது. அப்போ எக்கால சத்தம் எதற்கு ஊதுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அதற்கு ஏற்றபடி நாம் என்ன பண்ண முடியும், போக முடியும் இல்ல. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அந்தபடி, நல்ல வசனத்தை கவனிங்க, அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? இப்போ எக்காலம் ஊதுறாங்க, எக்கால சத்தம் கேக்குது. அந்த எக்காலம் எதுக்குனே தெரியாம இருந்தா நம்ம எதற்கு ஆயத்தமாவோம்? இது ஒருவேளை போருக்கான எக்காலமா, இல்ல அழைப்புக்கான எக்காலமா, இல்ல வந்து நடக்கிறதுக்கான எக்காலமா? எதுக்கு எக்காலம்னே நமக்கு என்ன ஆகுது, சில நேரத்துல தெரிய மாட்டேங்குது. ஆனா வசனம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்போ நீங்க ஆண்டவரோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்குரிய ஆடா இருந்தீங்கன்னா அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். நான் ஏற்கனவே சொன்னால இதுல பர்சனல் பண்டிகைன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வரேன், இது புதிய ஏற்பாட்டுல என்ன காரியம்? பழைய ஏற்பாட்டுல எக்கால பண்டிகை. எக்காலம் என்பது இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ வாழ்கிற நமக்கு, கிருபையின் காலத்திலே வாழ்கிற நமக்கு 5வது பண்டிகை. இது கர்த்தருடைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. சோ ஆண்டவருடைய ரகசிய வருகை தான் இந்த எக்கால பண்டிகை. இது இன்னும் நடக்கல. இது நடக்கும் பொழுது நம்ம பார்ட்டிசிபெண்டா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இங்க வந்திருக்கிற 20-21 பேரும் ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். என்ன அப்படின்னா, சபைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை இது புதிய ஏற்பாட்டுல. ஏன்னா சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படும், மணவாட்டி சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நோவாக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆதாமுக்கு வாய்ப்பு இல்லை, மோசைக்கு வாய்ப்பு இல்லை, யாருக்குமே வாய்ப்பு இல்லை. நமக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் தான் இந்த எக்கால பண்டிகை. அப்போ 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நல்லா கவனிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது. சோ இத்தனை நாள் நிறைய எக்காலத்தை நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? இந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, மறுபடியும் சொல்றது, ஒரு பர்சனல் ஃபீஸ்ட். 4 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 4 பிளஸ் இது 1, 5மே பர்சனல் ஃபீஸ்ட். இந்த எக்கால சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆண்டவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் கேட்கும்.
அப்போ எக்கால சத்தம், கடைசி எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சோ ஆண்டவர் கடைசி நாளிலே சபையாய் ஆண்டவருக்காய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர் மனவாட்டியாய் எடுத்துக்கொள்வதற்காக இந்த பண்டிகை நியமிக்கப்படுகிறது. அந்த எக்காலம் ஊதும், எக்காலத்தோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். கேட்ட நொடி பொழுதிலே, இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம், நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுக்கு பேர் தான் ராப்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24 ஆண்டவர் கடைசி நாள் என்ன சம்பவிக்கும்னு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது, அதுல 31ஆம் வசனத்தை சொல்லுவாரு, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. நல்லா கவனிங்க, எல்லாரையும் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பெரிய 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 ஆட்கள் எல்லாம் கிடையாது, அம்பானி பெரிய பணக்காரர்கள் கிடையாது. அம்பானி ரட்சிக்கப்படலாம் எனக்கு தெரியல. பெரிய பணக்காரர்கள் கிடையாது. ஆனா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் இந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுல கேட்கும். அந்த எக்கால சத்தம் காதுல கேட்கப்படும் பொழுது நாம் மறுரூபமாக வேண்டும். அது வசனம் சொல்றது, வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அதற்கு பிறகு நீங்க கண்டினியூவா பாத்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்னா, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். பாருங்க, அப்புறம் ஒரு வசனம் வரும், ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன, ஒருத்தன் இருப்பான், இன்னொருத்தன் இருக்க மாட்டான். சோ இது காலங்கள், சமயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல அமெரிக்கால பகல்னா இந்தியாவுல நைட்டு, இந்தியால பகல்னா அங்க நைட்டு. சோ உலகம் முழுவதும் ஒரு செய்தி வரப்போகிறது, ஆண்டவராக இயேசு திடீர்னு வந்துட்டார், பாதி பேரை காணோம். ஒரு பல கோடி பேர் என்ன ஆச்சு, காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும். பெரிய ஆங்கில பத்திரிகை ஒன்று சொல்லும் பொழுது, அவர்கள் வந்து ஒரு ஃபாண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஃபாண்ட்னா தெரியும், ஆங்கிலத்துல அந்த எழுதுற ஸ்டைலுக்கு பேர் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல ஃபாண்ட்ல வந்து ஒரு சைஸ் வச்சிருக்காங்களாம். 32 சைஸோ 64 சைஸோ அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இது வரைக்கும் அவங்க அதிகபட்சமா யூஸ் பண்ணது என்னன்னா 32 சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்தது, ஆஹ் காந்தி காந்தி மரணம் அடைந்தார், இந்த மாதிரியான செய்தி எல்லாம் வரப்போ அந்த பெரிய ஃபாண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, நியூஸ் போடுவாங்க. அவங்க ஒரு ஃபாண்ட் வச்சிருக்காங்களாம், அந்த ஃபாண்ட்டுக்கு பேரு செகண்ட் கமிங் ஃபாண்ட், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான ஃபாண்ட். அந்த ஃபாண்ட் சைஸ இது வரைக்கும் எதுக்குமே அவங்க யூஸ் பண்ணது இல்லையா. அவங்க கிட்ட கேட்டா அது சொல்றாங்க, இது நாங்க ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது தடவை வரும் பொழுது நாங்க நியூஸ் பேப்பர்ல அச்சடிக்கிறதுக்காக இந்த ஃபாண்ட்டை வச்சிருக்கிறோம். சோ 2வது வருகை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரபல பேட்டியில ஏஆர் ரஹ்மான் பேசும் பொழுது கூட அவர் சொல்லியிருந்தாரு, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்தான்னு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கோம். உலகத்துக்கே தெரியுதுங்க, ஆண்டவராக இயேசு திரும்பி வரப்போறான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்றாருல, அந்த ராப்சர், அதுல பங்குள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். ஏன், அதுக்கப்புறமா வந்து பகிரங்க வருகை இருக்கே, பகிரங்க வருகையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பகிரங்க வருகையில போலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இல்லைங்க. நாம இந்த ரகசிய வருகையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டோம்னா அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா,
ரகசிய வருகை சபை மேல போன உடனே அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகும் உலகத்துல. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி 7 வருடங்களுக்கு நீடிக்கும். அதுல 3 வருடம் கொடுமையா இருக்கும். அடுத்த 3 வருஷம் மிக கொடுமையான ஒரு ஆட்சி நடக்கும். இந்த 7 வருஷத்துல அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுக்கு 666ன்னு ஒரு முத்திரை என்ன பண்ணுவான், போட வைப்பான். அதை போட்டாதான் உங்களுக்கு சம்பளம். அதை போட்டாதான் நீங்க கடையில பொருள் வாங்க முடியும். அதை போட்டீங்க அதுக்கப்புறம் அது போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லாம போயிடும். நீங்க நரகத்துக்கு பங்காயிடுவீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். அவ்வளவுதான். அதுதான் சொன்ன கிருபை. இந்த பண்டிகை கிருபை உள்ளவர்களுக்கு மட்டுமே கொண்டாடப்பட போகிற பண்டிகை. அந்த கிருபையை என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. அப்போ இந்த கிருபை இருக்கிறவங்க, ஆண்டவருடைய கிருபையிலேயே நிறைந்து இருக்கிறவங்க, இந்த ரகசிய வருகையில டப்புன்னு மேல எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. இந்த உலகத்தின் பிரச்சனைகள், பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு பரலோகத்துல நாம போய் செட்டில் ஆயிடுவோம். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்துல நடக்கும். 7 வருஷம் நடக்கும். அந்த 7 வருஷம் கழிச்சு இன்னொரு பண்டிகை கொண்டாடப்படும். அந்த பண்டிகை குறித்து நம்ம அடுத்த வாரம் பேசலாம். ஆனால் இந்த 7 வருஷம் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இருக்க தேவையில்லைங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கிருபையின் பண்டிகையாகிய இந்த எக்கால பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடணும், நான் இருக்கிற ஆண்டவரே, நான் நைட்டு ஏஞ்சி ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக உபவாசம் இருந்திருக்கப்பா, நான் உங்களுக்காக ஏதோ கொஞ்சமாவது ஓடி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற